அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு டிஎன்பிஎஸ்சி தற்றுமுன் நமக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகளை இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு டிக்ளரேஷன் வாயிலாகவே நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ இந்த டிக்ளரேஷனை நீங்கள் பார்த்தாலே தெரியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க, முடிவுகளில் இருக்கிற புதிய திருப்பங்கள் என்னென்ன, இதை பற்றி நம்ம எதிர்பார்த்துக்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா 22 லட்சம் மக்கள் பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகளுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளுக்காக வெயிட் பண்ணும் 22 லட்சம் மக்கள்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கூறும் உண்மையான பதில்கள் என்ன? ஸோ மக்களே, குரூப் 4ல் எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை நமக்கு பப்ளிகேஷன் பண்ண இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார நாங்கள் உங்களுக்கு குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸு 100% குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை பப்ளிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஒரு டிக்ளரேஷன் சார்பாக அந்த அறிவிப்பையும் வெளியிட்டதுனால டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்கள் கொஞ்சம் கவலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் குரூப் 4 உடைய முடிவுகளை நமக்கு வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியும் இதை பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு அதே போல் வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் பட்டியல்கள். ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறோம். ஓசிக்கு ஜென்ரல் 145, உமன்ஸ் 143, பிஎஸ்டிஎம் 138, பிஎஸ்டிஎம் உமன் 137, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் பட்சத்தில் 125. ஸோ இந்த மதிப்பெண்களை இவங்க பெற்றிருக்கும் பட்சத்தில் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு ஜென்ரல் 135, உமன்ஸ் 133, பிஎஸ்டிஎம் 130, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 110லேருந்து 120 எடுத்திருந்தாலே போதுங்க. அடுத்து பிசி முஸ்லீமை நம்ம பார்க்கலாம். ஸோ பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 125, உமன்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 95லேருந்து 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், இவர்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 133, உமன்ஸ் 130, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் 182, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க ஜென்ரல் 152, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் 120, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 100க்கு மேலே இருந்தாலே போதும், பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். குரூப் 4ல் இவர்களுக்கு 100% பணி உறுதியாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். ஜென்ரல் 125, உமன்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வாழ்ந்தால் 95 எடுத்திருந்தாலே போதும். அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப எஸ்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் 120, உமன்ஸ் 115, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க ஜென்ரல் 110, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் 102, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 90 எடுத்திருந்தாலே போதுங்க, இவர்களுக்கு குரூப் 4 பணி உறுதியாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 110, உமன்ஸ் 106, பிஎஸ்டிஎம் 105. ஸோ அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் உமன் 195, பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் வெறும் 90 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும், இவர்களுக்கு நிச்சயம் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.